நெக்ஸ்ட் பாருங்க போன்ஸ்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு சொன்ன கரெக்டா. ஸ்பாஞ்சி அப்புறமா காம்பேக்ட். ஸோ ஸ்பாஞ்சி போன்ஸ்ல வந்து இந்த செல்ஸ் வந்து கம்ப்ளீட் இர்ரெகுலரா அரேஞ்ச் ஆயிருக்கும். காம்பேக்ட் போன்ஸ்ல வந்து இந்த செல்ஸ் வந்து கரெக்டா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். கரெக்டா. ஸோ இன் ஸ்பாஞ்சி போன் த போன் செல்ஸ் போனுடைய செல்ஸ் வந்து இர்ரெகுலரா அரேஞ்ச் ஆயிருக்கும். டச் போன்ஸ் ஆர் ஃபவுண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி லாங் போன்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் போன் ஸ்பாஞ்சி போன் வந்து எங்க இருக்கும், பெரிய பெரிய போனுடைய எண்டிங்ல தான் இந்த ஸ்பாஞ்சி போன் வந்து பிரசன்ட் இருக்கும். சில சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரியே இருக்கும் அது பார்க்க. அதனாலதான் ஸ்பாஞ்சி போன் சொல்லுவாங்க. ஸோ நீங்க போனோட அனாட்டமி பாத்தீங்கன்னா அதை வந்து டூ பீசஸா வந்து நம்ம கட் பண்ணா மேல வந்து ஹோல்ஸ் மாதிரி ஒரு போன் இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா அங்க வந்து காம்பேக்டா உள்ள ஸ்ட்ராங்கா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். மேபி ஐ பிரிங் த பிக்சர் ஆஃப் போன்ஸ் டுமாரோ. ஸோ நாளைக்கு வந்து அதை பார்க்கலாம். போன்ஸ்ல மேல வந்து ஸ்பாஞ்சியா ஓட்டையா இருக்கும். அப்புறமா உள்ள பாத்தீங்கன்னா காம்பேக்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அந்த மேல இருக்கிற பார்ட் மட்டும் ஸ்பாஞ்சி போன், உள்ள இருக்கிற பார்ட் வந்து காம்பேக்ட் போன் வந்து பிளே பண்ணுது பெரிய போன்ஸ்ல. ஸோ இந்த காம்பேக்ட் போன் செல்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் சர்க்கிள்ஸ் ஆர் லேமல்லேனா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். சர்க்கிள்ஸ்க்கு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்க்கும் வந்து என்ன வித்தியாசம்னா, சர்க்கிள்ஸ் எல்லா இதுலயும் வந்து கரெக்டா இப்போ ஒரு ரிங்ல வந்து 10 செல்ஸ் இருக்குன்னா அதே 10 செல்ஸ் தான் வந்து எல்லா ரிங்லயும் இருக்கும். ஸோ லேமல்லேல பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துல 10, ஒண்ணுத்துல 8, 4 அப்படின்னு சொல்லி வந்து கம்மி ஆயிட்டே. ஸோ கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வந்து இருக்கும், ரிங்ஸ் இருக்கும். ஸோ கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் அப்புறமா வந்து சர்க்கிள்ஸ் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். ஸோ காம்பேக்ட் போன்ஸ்ல வந்து இந்த செல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, சர்க்கிள்ஸ் இல்லைனா வந்து கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. அரவுண்ட் அ சென்ட்ரல் கேனல் த ஹார்வேஷியன் கேனல். சென்ட்ரல்ல வந்து இந்த ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கு சென்ட்ரல் கேனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து ஹார்வேஷியன் கேனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இட் ஹாஸ் டூ நேம், சென்ட்ரல் கேனல் இல்ல வந்து ஹார்வேஷன் கேனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கேனல்ல வந்து இது அரேஞ்ச் ஆயிருக்கும் ரிங் தான். ஓகே, இந்த ரிங்ல வந்து எப்படி இருக்கும், செல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். புரிஞ்சுச்சா? சோ ரிவைஸ் பண்ணலாமா? சப்போர்ட்டிங் கனெக்டிவ் டிஷ்யூல வந்து ரெண்டு டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு. ஒன்னு வந்து கார்டிலேஜ், இன்னொன்னு வந்து போன். சோ போன்ல கார்டிலேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ போன் வந்து ரிவைஸ் பண்ணலாம், இல்ல வந்து டிஃபரன்ஷியேஷன் வச்சு ரிவைஸ் பண்ணலாம். சோ போன் கனெக்டிவ் டிஷ்யூனாலே வந்து அதுல ரெண்டு இருக்கு, ஒன்னு மேட்ரிக்ஸ், ஒன்னு செல். மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா கார்டிலேஜ்ல கான்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுல வந்து ஆசின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மேட்ரிக்ஸ் வந்து எதால மேடா இருக்குன்னா கார்டிலேஜ்ல வெறும் கால்சியம் சால்ட்டால மேடா இருக்கு. போன்ல பாத்தீங்கன்னா கால்சியம் சால்ட், பாஸ்பரஸ் சால்ட், அதுக்கப்புறமா மெக்னீசியம் சால்ட்டால மேடா இருக்கு. இப்போ தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து எங்க இந்த மேட்ரிக்ஸ் செகண்ட் செல்ஸ். இந்த செல்ஸ் இதுல வந்து கான்ட்ரோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுல வந்து ஆஸ்டியோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ட்ரோசைட் அப்புறமா ஆஸ்டியோசைட். இந்த செல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா இதுல இர்ரெகுலரா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதுவே நீங்க போன்ல பாத்தீங்கன்னா லேமெல்லேவா அரேஞ்ச் ஆயிருக்கும். லேமெல்லேனா கான்சென்ட்ரிக் ரிங்கா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் இந்த மேட்ரிக்ஸ்ல. இப்போ இந்த ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து பிளெக்சிபிளா இருக்கும். இங்க இது பிளஸ் ஸோ இந்த கார்டிலேஜ்ல பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டா பிளெக்சிபிளா இருக்கும், செமி ரிஜிடா இருக்கும். இதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ இந்த போன்ஸ் இந்த இப்போ இப்போ இந்த போன்ஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. போனுக்குள்ள சில போன்ஸ்குள்ள ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும், சென்ட்ரல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல போன் மேரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ வந்து இருக்கும். இந்த ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ வந்து என்ன பண்ணும்னா ரெட் பிளட் செல், ஆர்பிசி, ஹீமோகுளோபின் அதை வந்து அது உருவாக்கும். இந்த ஹீமோகுளோபின் வந்து நம்ம பாடியோடைய மோஸ்ட் வைட்டல் திங், அது ரொம்ப இம்பார்ட்டன்டான திங்க்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த போன்ஸ்ல டூ டைப் இருக்கு. ஆஸ்டியோசைட் போன் டைப் ஆஃப் போன்ஸ்ல வந்து டூ டைப் இருக்கு, ஸ்பாஞ்சி அப்புறமா காம்பேக்ட். ஸ்பாஞ்சினா வந்து அதுல செல்ஸ் இர்ரெகுலரா அரேஞ்ச் ஆயிருக்கும். காம்பேக்ட் போன்னா அதுல வந்து செல்ஸ் லேமெல்லேவா அரேஞ்ச் ஆயிருக்கும், இல்ல சர்க்கிள்ஸா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். கேனல்ல இது ஹார்வேஷன் கேனல்ல வந்து இது அரேஞ்ச் ஆயிருக்கும். நேம மறக்க கூடாது. ஸ்பாஞ்சி போன் பாத்தீங்கன்னா லாங் போன்ஸ்ல வந்து எண்ட்ல வந்து ஸ்பாஞ்சி போன் இருக்கும், அதுக்கு நடுவுல ஃபுல்லாவே வந்து இந்த காம்பேக்ட் போன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து பார்க்கலாம், ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ
ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ பாத்தீங்கன்னா இதுல ஃப்ளூயிட் அந்த வேர்ட்லயே தெரியும் அது வந்து லிக்விட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? சோ இந்த லிக்விட் கனெக்டிவ் டிஷ்யூ ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ பாத்தீங்கன்னா போன் கார்டிலேஜ் மாதிரி இதுல லிக்விட் மேட்ரிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது ஸ்ட்ராங்கா செல்ஸால அரேஞ்ச் ஆயிருக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து லிக்விடா இருக்கும் ஃபுல்லா. இதுல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு பிளட் அப்புறமா லிம்ஃப். ஸோ லிம்ஃப் பார்த்து இங்க டீட்டெயிலா கொடுக்கல, பிளட் பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். So blood and lymph are the two forms of liquid fluid connective tissue. So fluid connective tissue என்ன வருது? blood அப்புறமா lymph. First நம்மளுடைய blood வந்து பார்க்கலாம். So bloodக்குள்ள வந்து blood cells அப்புறமா plasma present ஆயிருக்கு. ஸோ அடிபடும் போது நீங்க வந்து ரொம்ப ரொம்ப வந்து கீனா நோட் பண்ணீங்கன்னா அந்த பிளட்ல பாத்தீங்கன்னா ஒரு லிக்விட் மாதிரி ஒயிட் லிக்விட் இருக்கும். அதுல செல் இருக்கும். எஸ் நீங்க வந்து மேபி வந்து லெபார்டரியில வந்து நீங்க பாத்துருந்தீங்கன்னா கிளாஸ்லாம் அப்போ வந்து இந்த நம்ம நார்மலா நம்ம ஏதாவது பிளட் வந்து நம்ம பிக் பண்ணும்போது நம்ம ஏதாவது குத்துனதுக்கு அப்புறமா வந்து என்ன ஆகும்னா ரொம்ப அது கான்சென்ட்ரிக்கா வரும்போது அந்த ஒயிட் கலர் பார்ட் தனியா வரும். அப்புறமா பிளட் செல்ஸ் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா வரும். இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் நம்மளுக்கு பிளட் வருது. சோ இந்த ஒயிட் கலர் பார்ட் அதுல பிளட் செல்ஸ் இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் நம்மளுக்கு வந்து பிளட் வந்து தருது. சோ பிளட் செல்ஸ் அண்ட் பிளாஸ்மா. சோ பிளாஸ்மா தான் அந்த மேட்ரிக்ஸ் வந்து தருது. அந்த எல்லா சப்ஸ்டன்ஸ் சரௌண்டிங் எல்லாமே தருது. அந்த சரௌண்டிங்ல வந்து இந்த பிளட் செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த பிளட் செல்ஸ் இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளட் செல் அது பேர் என்னன்னா எரித்ரோசைட் இல்ல ரெட் பிளட் செல். ஸோ மூணு இருக்கு, ரெட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல்ஸ், அதுக்கப்புறமா பிளேட்லெட்ஸ். ரெட் பிளட் செல்லுடைய சயின்டிபிக் நேம் பாத்தீங்கன்னா எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எரித்ரோ எங்க வருதோ இட் மீன்ஸ் ரெட் பிளட் செல். எங்க அந்த வேர்ட் எரித்ரோ வருதோ இட் மீன்ஸ் ரெட் பிளட் செல். எரித்ரோசைட்ஸ் ரெட் பிளட் செல் இஸ் ஈக்குவல் டு எரித்ரோசைட். இந்த எரித்ரோசைட் என்ன பண்ணும்னா ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஆக்சிஜன் அப்புறமா கார்பன் டை ஆக்சைடு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது ரெட் பிளட் செல் எரித்ரோசைட், செகண்ட் ஒன் ஒயிட் பிளட் செல் லியூகோசைட்ஸ், தேர்ட் ஒன் பிளேட்லெட்ஸ் த்ரோம்போசைட்ஸ். ஸோ எரித்ரோசைட்ஸ் லியூகோசைட்ஸ் அப்புறமா த்ரோம்போசைட்ஸ். இதுல இதுல எரித்ரோசைட்ஸ் என்ன பண்ணும்னா ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் வந்து என்ன பண்ணும் இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். செகண்ட் ஒன் லியூகோசைட்ஸ் ஒயிட் பிளட் செல். ஸோ சில பேர் சொல்லுவாங்கல்ல ஒயிட் பிளட் செல் உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, இட் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த டிசீஸ் வந்து சீக்கிரமா அட்டாக் ஆயிடும். ஏன்னா இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் தான் வந்து அதிகமா இருந்தா நம்மளுக்கு இது ப்ரொடெக்ட் பண்ணும். நம்ம பாக்டீரியா வைரஸ் அதுக்கப்புறமா என்ன டிசீஸ் இருந்தாலும் எந்த இன்வேடர்ஸ் அது சின்ன ஆர்கானிசம் மைக்ரோ ஆர்கானிசமா இருக்கலாம், ஃபாரின் ஆர்கானிசமா இருக்கலாம், என்ன டைப் ஆஃப் நம்மளுக்கு வந்து ஹார்ம் கொடுக்குதோ அது எல்லாத்தையும் வந்து இதுதான் ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த ஒயிட் பிளட் செல். இது வந்து சாப்பிடும், ஃபேகோசைட்டிக்கா இருக்கும். இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளட்ல வந்து ஏதோ ஒரு ஃபாரின் ஆர்கானிசம் வந்துருச்சுன்னா அதை வந்து இது சாப்பிட ஆரம்பிக்கும், அதை வந்து அழிக்க ஆரம்பிக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு. அது ஃபேகோசைட்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஒயிட் பிளட் செல் என்ன பண்ணும் டிஃபென்ஸ் தரும் நம்மளுக்கு. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன கட் ஆயிடுச்சுன்னா அந்த பிளட் எப்படி ஸ்டாப் ஆகுது? இந்த பிளேட்லெட்ஸ் தான். இந்த பிளேட்லெட்ஸ் வந்து இந்த சிக்னல்ஸ் கொடுக்கறதுனால நிறைய ஃபைபர்ஸ் வந்து உருவாகி அந்த பிளட் கரெக்டா எங்க கட் ஆயிருக்கோ அங்க அந்த ஃபைபர்ஸ் வந்து பிளாக் பண்ணி நம்மளுக்கு ஒரு இப்போ கட் ஆனா ஒரு சின்ன ஒரு ஒரு சோ ஹார்டா தோல் மாதிரி உருவாகும் கரெக்டா. சோ இதுதான் வந்து இந்த பிளட் கிளாட்டிங்காக பிளட் நிக்கிறதுக்காக வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தனித்தனி பிளட் செல்ஸ் ஒரு பிளட் செல்ஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெட் பிளட் செல் எரித்ரோசைட், இது ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். செகண்ட் ஒயிட் பிளட் செல் லியூகோசைட், இது டிஃபென்ஸ் மெக்கானிசமா இருக்கும். பாக்டீரியா வைரஸ் அதுக்கப்புறமா என்ன டைப் ஆஃப் இன்வேடர்ஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்தாலும் இது வந்து ப்ரொடெக்ஷன் தரும். தேர்ட் ஒன் பிளேட்லெட்ஸ், இது த்ராம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிளட் கிளாட்டிங்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ லாஸ்டா இந்த பிளாஸ்மா கொஞ்சம் பார்க்கலாம். பிளாஸ்மா என்னது ஒரு லிக்விட் மேட்ரிக்ஸ். நம்ம வந்து இந்த பிளட் செல்ஸ் இந்த பிளட்டுக்குள்ள வந்து ஒரு லிக்விட் மேட்ரிக்ஸ் இது பிரசன்ட் இருக்கு. ஸோ தே ஆர் தி எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் இன் தி கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ்னா அந்த கிரவுண்ட் பிளட் அந்த பிளட்டோடைய கிரவுண்ட்ல வந்து இந்த பிளாஸ்மா தான் லிக்விட் மாதிரி அதுல வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்குது. இதுல இந்த பிளாஸ்மால பாத்தீங்கன்னா நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்மாக்குள்ள நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கும். இந்த 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 வாட்டர் மாதிரி இருக்கிற இந்த லிக்விடுக்குள்ள நம்பர் ஆஃப் புரோட்டீன்ஸ் இருக்கும். ஃபைப்ரினோஜன், ஆல்புமின், அப்புறமா குளோபுலின்.
ஃபைப்ரினோஜன், ஆல்புமின், அப்புறமா குளோபுலின். இந்த 3 புரோட்டீன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. இதுல குடுக்காதனால நம்ம வந்து அதை டீட்டெயிலா படிக்க தேவையில்லை. ஓகே, நீங்க பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கும்போது படிச்சுக்கலாம். இட் இந்த இந்த 3 புரோட்டீனும் வந்து நம்ம பாடிக்கு வந்து கண்டினியூஸா வந்து டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டே இருக்கணும். அதனால இந்த 3 புரோட்டீன் வந்து நம்ம பிளாஸ்மால இருக்கு. நம்ம பாடி ஃபுல்லா வந்து இந்த பிளட்டால கவர் ஆயிருக்கு. பிளட் தான் இதுக்குள்ள பிளாஸ்மா இருக்கும். அப்புறம் இந்த பிளாஸ்மால புரோட்டீன்ஸ் இந்த இந்த 3 புரோட்டீனும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. சோ இந்த புரோட்டீன் வந்து எங்க இம்பார்ட்டன்டா எங்க நம்ம பாடியில வந்து எல்லா பார்ட்லயும் இருக்கோ ஒரு திங்கு பிளாஸ்மா அதுல வந்து இது கரெக்டா பிரசன்ட் ஆயிருக்கு நம்ம பாடியில. சோ இந்த பாடியில இந்த ஃபைப்ரினோஜன், ஆல்புமின், குளோபுலின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் நீட்ஸ் டு பி டிரான்ஸ்போர்ட்டட் இன் தி அனிமல் பாடி ஃபார் வேரியஸ் பர்பஸ். அதனால இது பிளாஸ்மால வந்து பிரசன்ட் இருக்கு. சோ பிளாஸ்மா இந்த ஃப்ளூயிட்ல என்ன இருக்கு? ஃபைப்ரினோஜன், அதுக்கப்புறமா ஆல்புமின், குளோபுலின். ஃபைப்ரினோஜன், ஆல்புமின், அதுக்கப்புறமா குளோபுலின், இந்த 3 புரோட்டீனை வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. சோ கேட்கலாம், நேம் தி 3 proteins present in the plasma. So you need to know the right. செகண்ட் ஒன் தேர்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிம்ப் பத்தி கொஞ்சம் வந்து நம்ம பாத்துடலாம் இன்னைக்கு. லிம்ப் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. இது வந்து செல்ஸ்க்கு நடுவுல வந்து இருக்கும். சோ செல்க்கு நடுவுல வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அதான் லிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிளியரா இருக்கும், கலர்லெஸ்ஸா இருக்கும். இது லிம்போசைட் அப்படின்னு சொல்லி ஒரு செல், டபிள்யூபிசில ஒரு டைப் வந்து லிம்போசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ட் லிம்போசைட்ல லிம்ப் இருக்கா? சோ இந்த லிம்ப்ல வந்து இந்த லிம்போசைட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அப்புறமா சில புரோட்டீன் இருக்கும், ஆனா இதுல ஆர்பிசி இருக்காது. ஆர்பிசி இருந்தா இது கலர் வந்துரும். கரெக்டா, இது கலர்லெஸ். அதை வச்சு நம்ம வந்து சென்ஸ் எது பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ மசில் டிஷ்யூடைய பேசிக் இன்ட்ரோ வந்து நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு வந்து அந்த மசில் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ வந்து நம்ம கண்டினியூ பண்ணி சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ மசில் டிஷ்யூ பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ தட் ஹாஸ் தி யூனிக் அபிலிட்டி டு கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ். ஸோ நம் இந்த இந்த சொல்றது இந்த மசில் டிஷ்யூ பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஏன்னா வந்து இதுவும் வந்து கனெக்ட் பண்ணுதுல. சோ மத்த இதை வந்து நம்ம ஆர்ம்ஸ் கனெக்ட் பண்ணுது, நம்ம லெக்ஸ் கனெக்ட் பண்ணுது. சோ ஜஸ்ட் மசில் டிஷ்யூனா வந்து இந்த இந்த டிஷ்யூல வந்து ஒரு யூனிக் அபிலிட்டி இருக்கு. சோ மத்த டிஷ்யூ கம்பேர் பண்ணும்போது இதுல ஒரு யூனிக்னஸ் என்ன இருக்குன்னா, இதை வந்து நம்ம கான்ட்ராக்டா ரிலாக்ஸ் பண்ணலாம். நர்வஸ் டிஷ்யூ நம்மளால பண்ண முடியுமா? பண்ண முடியாது. எபித்தீலியல் டிஷ்யூ பண்ண முடியுமா? பண்ண முடியாது. கனெக்டிவ் டிஷ்யூ பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. ஆனா இந்த மசில் டிஷ்யூ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கான்ட்ராக்ட் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம். மசில்ஸை நம்ம எப்படி கான்ட்ராக்ட் பண்ணலாம், ஸ்டிஃபா எப்படி பிடிக்க முடியும், அப்படின்னு ரிலாக்ஸும் பண்ணலாம். ஓகே, அப்புறமா மூவ்மெண்ட் பண்ண முடியும். நம்மளால ஃபோர்ஸ் கொடுக்க முடியும். ஏதாவது ஒரு பொருளுக்கு ஃபோர்ஸ் கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா ஹீட் வந்து பாடியில வந்து நம்மளால வந்து கொடுக்க முடியும். என்னென்ன பண்ண முடியும்? கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன், இது ரெண்டு தான் வந்து மசில் டிஷ்யூடைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன். ஸோ மசில் டிஷ்யூ வந்து நீங்க எப்படி வந்து திங்க் பண்ணிக்கலாம்னா, இட்ஸ் லைக் தி மோட்டார்ஸ் ஆஃப் தி பாடி. நம்ம பாடியோடைய மோட்டார்ஸ் மாதிரி. இந்த வந்து எலக்ட்ரிக் மோட்டார் மாதிரி நம்ம பாடியில இருக்கிற இந்த எலக்ட்ரிக் மோட்டார் என்ன பண்ணும்? இந்த எலக்ட்ரிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்தும். அப்படின்னா என்ன சொல்றது, இந்த மசில்ஸ் என்ன பண்ணும்னா ஏடிபி ஏடிபி தான் நம்ம உடம்புல இருக்க எனர்ஜி கரன்சி மாதிரி. சோ நம்ம எப்படி வந்து காசு கொடுத்து ருபீஸ்ல வந்து காசு கொடுத்து வாங்குறோமோ, அதே மாதிரி காசு எப்படி வந்து காசு ருபீஸ்ல இருக்கோ, அதே மாதிரி நம்ம பாடியோட எனர்ஜி வந்து ஏடிபி அந்த ஃபார்ம்ல வந்து இருக்கும். சோ எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஏடிபி. இந்த ஏடிபியை வந்து இந்த ஏடிபி தான் இதுல கெமிக்கல் எனர்ஜி. ஏடிபி ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல், அடினோசின் ட்ரைபாஸ்பேட். சோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல் ஏடிபி. இந்த கெமிக்கல் எனர்ஜியை வந்து என்ன பண்ணா மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்தும், மூவ்மெண்டா மாத்தும். இந்த ஏடிபி எல்லாமே யூஸ் பண்ணதான் வந்து நம்மளால நடக்க முடியுது. ஓகே, இப்ப இந்த ஏடிபி நம்ம பாடியில எல்லாம் நம்மளால நடக்கவே முடியாது. வி ஷுட் பி இன் பெட் ஒன்லி. ஓகே, சோ இந்த மசில் டிஷ்யூ பாத்தீங்கன்னா மசில் டிஷ்யூடைய பேசிக். சோ இதுல நம்ம பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். புக் பாயிண்ட்ஸ். This is composed of long excitable cells containing parallel microfilaments of contractile protein. சோ இந்த மசில் டிஷ்யூல பாத்தீங்கன்னா இதுல பெரிய லாங் எக்ஸைட்டபிள் செல்ஸ் வந்து இருக்கும். சோ எக்ஸைட்டபிள் செல்ஸ்னா வந்து ஆக்டிவா இருக்கும் இந்த செல்ஸ். ஓகே, இந்த இந்த ஆக்டிவ் செல்ஸ்குள்ள வந்து நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கும்.
parallel microfilament of contractile protein. இந்த புரோட்டீன் மூலமா தான் இந்த புரோட்டீன் வந்து கான்ட்ராக்ட் பண்ண முடியுது, நம்மளுக்கு வந்து கான்ட்ராக்ட் பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அதனால அந்த கான்ட்ராக்டைல் புரோட்டீன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த புரோட்டீன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பேர் வந்து ஆக்டின், மயோசின், ட்ரோபோனின், அப்புறமா ட்ரோபோமைசின். இது எல்லாமே புரோட்டீனோடைய பேரு. ஆக்டின், மயோசின், ட்ரோபோனின், அதுக்கப்புறமா ட்ரோபோமைசின். ஸோ இந்த 4 புரோட்டீன் இந்த மசில் டிஷ்யூக்குள்ள இருக்கிற செல்ஸ், லாங் ஆக்டிவ் செல்ஸ்க்குள்ள வந்து இந்த புரோட்டீன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ மைக்ரோஃபிலமெண்ட்ஸ்னா ரொம்ப சின்ன சின்னதா லைனா த்ரெட் மாதிரி, பேரலல் மைக்ரோஃபிலமெண்ட்ஸ்னா த்ரெட் மாதிரி இந்த புரோட்டீன்ஸ் வந்து உள்ள பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த புரோட்டீன்ஸ் பேர்லானது. ஸோ நீங்க வந்து எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து இந்த நேம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரிமெம்பர் பண்ண முடியும், ஆக்டிவ் ரீகாலிங் பண்ண முடியும். ஆக்டின், மயோசின், ட்ரோபோனின், அப்புறமா ட்ரோபோமைசின். Because of its elongated shape, muscle cell is called as muscle fiber. ஏன் வந்து மசில் செல்ல வந்து மசில் ஃபைபர் சொல்றாங்கன்னா, இந்த செல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நீளமா இருக்கும், சரிங்களா, ஃபைபர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஃபைபர்ஸ் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து மசில் செல் சொல்லாம மசில் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் தேர் elongated shape, they are called as muscle fiber. ஹைலைட் பண்ணிக்கலாம். The muscle fiber of vertebrates are of 3 different type. அப்படின்னா மசில் செல்ஸ் இல்ல மசில் ஃபைபர் ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ இதுல வெர்டிபிரேட்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுல 3 டைப் ஆஃப் மசில் செல்ஸ் இருக்கு. ஸ்ட்ரையேட்டட், அன்ஸ்ட்ரையேட்டட், அதுக்கப்புறமா கார்டியாக். ஸ்ட்ரையேட்டட், அன்ஸ்ட்ரையேட்டட், அதுக்கப்புறமா கார்டியாக். ஸ்ட்ரையேட்டட், அன்ஸ்ட்ரையேட்டட், அதுக்கப்புறமா கார்டியாக். ஸ்ட்ரையேட்டட், unstriated and cardiac. So figure 5.9 ல வந்து கொடுத்துட்டாங்க. Striated, unstriated, அப்புறமா cardiac. 5.9. ஸோ இதுல ஸ்ட்ரையேஷன், அந்த ஸ்ட்ரைப் இருந்தா அது ஸ்ட்ரையேட்டட் சொல்லுவாங்க. ஸ்ட்ரைப்ஸ் இல்லைன்னா இது அன்ஸ்ட்ரையேட்டட் சொல்லுவாங்க. அப்புறமா கார்டியாக், ஹார்ட்ல இது பிரசன்ட் ஆயிருக்கு, அந்த கார்டியாக் சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரையேஷன்லாம் நீங்களால பார்க்க முடியுமா? எஸ், இது வந்து ஸ்மூத் மசில்ஸும் அப்புறமா கார்டியாக் மசில் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, மசில் செல்ஸ்ல 3 டைப் இருக்கு, ஸ்ட்ரையேட்டட், அன்ஸ்ட்ரையேட்டட், கார்டியாக். அக்கார்டிங் டு த ஷேப் அண்ட் ஃபங்க்ஷன் ஆர் மென்ஷன். ஸோ இதோட ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டேபிள் மூலமா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரையேட்டட் இல்லைன்னா வந்து வாலண்டரி இல்லைன்னா ஸ்கெலிட்டல், 3 நேம்ஸ் இருக்கு ஸ்ட்ரையேட்டட் ஃபைபர்ஸ்க்கு. ஸ்ட்ரையேட்டட் மசில் ஃபைபர்ஸ்க்கு வந்து 3 நேம்ஸ் இருக்கு, ஸ்ட்ரையேட்டட், வாலண்டரி, அப்புறமா ஸ்கெலிட்டல். ஸோ ஸ்ட்ரையேட்டட் ஏன்னா வந்து இதுல வந்து ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு. ஓகே, இதுல வந்து ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு, அதனால இது ஸ்ட்ரையேட்டட் சொல்றாங்க. வாலண்டரி, ஏன் இது வாலண்டரினா இதை வந்து நம்மளால மூவ் பண்ண முடியும், நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ வாலண்டரி ஆக்ஷன்ஸ்னா என்னது, நம்ம வந்து நடக்கிறது, ஓடுறது, ஸ்விம் பண்றது, இது எல்லாமே வாலண்டரி ஆக்ஷன். நம்மளால அது நம்ம பண்றோம், அது நம்ம கண்ட்ரோல் வச்சு பண்றோம். அதுவே இன்வாலண்டரினா வந்து ஹார்ட் பம்ப் பண்றது, அப்புறமா வந்து ஸ்டொமக் டைஜஸ்ட் பண்றது, அப்புறமா வந்து இன்டெஸ்டைன் ஒர்க் பண்றது, இதெல்லாமே இன்வாலண்டரி. இதெல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்ட்ரோலே பண்ண முடியாது. இதெல்லாம் இன்வாலண்டரி. எங்கெல்லாம் வாலண்டரியா நம்மளால வந்து பண்ண முடியுது ஆக்ஷன், ஆர்ம்ஸ், லெக்ஸ், ஹெட், ஃபேஸ், அதுக்கப்புறமா நம்மளுடைய எங்கெங்கெல்லாம் எக்ஸ்டர்னலா இருக்கோ அது எல்லாமே வந்து நம்மளால வாலண்டரியா பண்ண முடியும், கரெக்டா? சோ அங்க எல்லாமே இந்த வாலண்டரி மசில்ஸ் வந்து இருக்கும். இது வந்து இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க ஸ்கெலிட்டல். சோ இது ஸ்கெலிட்டனோட அட்டாச் இருக்கிறதுனால ஸ்கெலிட்டல் சொல்லுவாங்க. சோ எங்கெங்கெல்லாம் இருக்கு, ஹெட், லிம்ஸ், அதுக்கப்புறமா ஃபேஸ். ஹெட், லிம்ஸ், அதுக்கப்புறமா ஃபேஸ், இது எல்லாமே வாலண்டரியா இருக்கும். இப்போ இன்வாலண்டரி இல்லைன்னா அன்ஸ்ட்ரையேட்டட், இது ஸ்டொமக், இன்டெஸ்டைன், அங்கெல்லாம் வந்து இந்த இன்வாலண்டரி இருக்கும். அப்புறமா ஹார்ட்டுக்கு வந்து தனியா அதோட மசில் இருக்கு, கார்டியாக் மசில். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்னது ஸ்ட்ரையேட்டட், அது எங்க எல்லாம் இருக்கு, ஹெட், லிம்ப், அப்புறமா ஃபேஸ்ல. அன்ஸ்ட்ரையேட்டட் வந்து ஸ்டொமக், அப்புறமா இன்டெஸ்டைன்ல இருக்கும். கார்டியாக் மீன்ஸ் கார்டியாலஜி, கார்டியா அந்த மாதிரி வேர்டு வந்தாலே ஹார்ட் தான். ஸோ இது ஹார்ட்டோடைய வால்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிடும். ஸோ இந்த ஸ்ட்ரையேட்டட் இது எப்படி இருக்கும்னா, ஷேப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லொகேஷன், செகண்ட் வந்து ஷேப்.
ஷேப்ல வந்து இது எலாங்கேட்டடா இருக்கும், நீளமா இருக்கும், சிலிண்ட்ரிக்கலா இருக்கும், நீளமா சிலிண்டர் மாதிரி இருக்கும், அன்பிரான்ச்சா இருக்கும். அன்பிரான்ச்டு ஃபைபர்ஸ். ஓகே, இதெல்லாம் பண்ணிடலாம். அன்பிரான்ச்டு ஃபைபர்ஸ். ஸோ இந்த பிரான்ச்சஸ் இருக்காது. ஓகே, அப்புறமா நீள நீளமா அப்படியே இருக்கும். எப்படின்னா வரைஞ்சிடலாம் நம்ம. ஸோ இப்படி இருக்கும். ஓகே, இதுல நடுவுல வந்து அந்த நியூக்ளியஸ்னு ஒன்று பிரச்சனை இருக்கு. எல்லா செல்ஸும் நியூக்ளியஸ் இருக்கும் கண்டிப்பா. மேபி நீங்க எஸ், நான் ஒரு டயக்ராம் போய் காமிச்சிருக்கேன் கொஞ்சம் அப்படியே சார். ஓகே, டுமாரோ அது பார்க்கலாம். ஸோ இதோட ஷேப் எப்படி இருக்கும்? லாங்கா சிலிண்டர் மாதிரி இருக்கும், அன்பிரான்ச்சா இருக்கும். ஒன்னு பிரான்ச்சா வராது. ஸோ ஒரே ஒரு மசில் ஃபைபர்னா அந்த மசில் ஃபைபர் ஒன்று தான் இருக்கும். அதுல இருந்து இன்னொரு மசில் ஃபைபர்லாம் வராது. ஓகே, ஸோ பிரான்ச் இல்லாம இருக்கும். இட்ஸ் அன்பிரான்ச். அப்புறமா இது செகண்ட் பாத்தீங்கன்னா இன்வாலண்டரி. இது வந்து ஸ்பிண்டில் ஷேப்டு இருக்கும். ஸோ ஸ்பிண்டில் ஷேப், இந்த ஷேப்டு ஸ்பிண்டில் ஷேப்டு. அப்புறமா டேப்பரிங் எண்ட்ஸ் இருக்கும். எண்ட் வந்து டேப்பரிங் எண்ட்ஸ்ல வந்து இந்த எண்ட் ரெண்டுமே க்ளோஸ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இது எப்படி இருக்கும்? ஸ்பிண்டில் ஷேப்டு இருக்கும். அப்புறமா டேப்பரிங் எண்ட்ஸ் வந்து. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா கார்டியாக். கார்டியாக் எப்படி இருக்குன்னா, இதுவும் நீளமா இருக்கும், சிலிண்ட்ரிக்கலா இருக்கும், ஆனா அந்த பிரான்ச் இருக்கும். ஸோ எலாங்கேட்டட் சிலிண்ட்ரிக்கல் அன்பிரான்ச் வந்து ஸ்ட்ரையேட்டட், எலாங்கேட்டட் சிலிண்ட்ரிக்கல் பிரான்ச்ல வந்து கார்டியாக். ஓகே, ஸோ இதுல வந்து இன்வாலண்டரி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஸ்பிண்டில் ஷேப்டா இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கான கிளாஸ் வந்து நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? ரொம்ப கஷ்டமா இருக்கா, இல்ல ஸ்டோரி மாதிரி இருக்கா? எஸ் மரியம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து என்னால வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து ஈஸியா சொல்லி தர முடியுமோ, எவ்வளோ ரியல் லைஃப் திங்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்லி தர முடியுமோ, மேபி ஐ திங்க் ஸோ. டயக்ராம்ஸ் வந்து நம்ம நிறைய பார்க்க பார்க்க அது இமேஜின் பண்ண முடியும். பிக்சரைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம இதை விட டீட்டெயில்டா இன்ட்ரெஸ்டிங்கா வந்து ஸ்மூத் மசில்ஸ், இந்த மசிலோடைய ஜேர்னி வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.